கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையுமானவர், எனக்கு இரட்சகர் அவரே, என் புகலிடம் அவரே என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் கோவிடுக்கு மீட்ட உங்களை இந்த யுத்தங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை நிற்க செய்வார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்க நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் தான் எனக்கு நான் நம்பி இருக்கிற துருகம், கேடகம், மரணான கோட்டை, புகலிடம், இப்படியெல்லாம் சொல்றாரு. ஏன் இந்த தாவீது இப்படி சொல்றாருன்னு பார்க்கும்போது அதுக்கு முன்பதான வசனத்துல அவர் சொல்லுகிறார். 1வது வசனத்தையும் 2வது வசனத்திலும் பார்க்கும்போது கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு இந்த பாட்டு. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லி ஆண்டவர் விடுவிக்கும் பொழுது பாடல் வருகின்றது. அந்த பாடல்லே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் இரட்சகர், என் புகலிடம், என் அடைக்கலம், எனக்கு கோட்டை, எல்லாமே அவர் தான். இன்னைக்கு பாருங்க, நேற்று இரவு, அதாவது மண்டே 16th நைட்டு 9 மணி அளவிலே அந்த ஊரிலே ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க பிள்ளைகள், அவங்க ஏற்கனவே வியாதியிலும் கஷ்டத்திலையும் நொறுங்கி போய் படுத்திருக்கக்கூடிய மக்கள் 400 பேர் அந்த பாம் அட்டாக்ல இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 250 பேர் இன்ஜர்டு என்று சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் அவங்கள அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ பாருங்க, பல இடங்களிலே ஹோட்டல்கள்லாம் மூடப்பட்டு இருக்கின்றது. சிலிண்டர் தட்டுப்பாடு. அந்த ஹோட்டல் மூடினதுனால டிஃபன் கிடைக்கிறது இல்லை. வெளியூர்லேருந்து வந்த மக்கள் டிஃபன் இல்லாமல் அங்கலாய்ப்போடு அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடிய ஒரு காட்சி. பிரியமானவர்களே, இத்தனை காட்சிகள் மத்தியிலும் நம்மை அவர் அரணான கோட்டையிலே புகலிடத்திலே வச்சு பாதுகாக்கிறார்னா நாம பாடக்கூடாதா? நம்ம நிச்சயம் பாடுவோம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையுமானவர், எனக்கு இரட்சகர் அவரே, என் புகலிடம் அவரே என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் கோவிடுக்கு மீட்ட உங்களை இந்த யுத்தங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவித்து நம்மை நிற்க செய்வார். பிரியமானவர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் துபாயில் இருக்கிறாரு, மிடில் ஈஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை வீட்டில் உட்காந்து இருக்கோம், சத்தம் மாத்திரம் கேட்குதுன்றாரு அங்கே இங்கேன்னு. அப்போ எத்தனை அருமையாய் கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார். இதையெல்லாம் உணர்ந்தவர்களாய் நாம் கர்த்தரிடத்திலே பாடுவோம், புகலிடமாய் வைத்துக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் கோட்டையும் புகலிடமாய் இருக்கிறபடினாலே தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே முன்னேறி செல்ல, பாதுகாப்பாக இருக்க, தேவைகளை சந்தித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.